ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ நம்ம தமிழ்ல இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? நேத்து நீ பார்ட்டிக்கு வந்திருக்கலாம், நேத்து நீ ஸ்கூலுக்கு வந்திருக்கலாம், நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், பட் இதெல்லாம் நடந்திருக்காது, பட் இதெல்லாம் நீங்க பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா? இதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். டுடே ஐ அம் கோயிங் டு டீச் யூ த யூசேஜ் ஆஃப் குட் ஹாவ். குட் ஹாவ் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பயன்படுத்தி பேசுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ இதுக்கு நம்ம டெஃபினிஷன் பார்க்க போறோம், இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம், கடைசி உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு. ஸோ அட் த எண்ட் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, ரொம்ப ஈஸியான ஒரு வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குட் ஹாவ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குட் அப்படிங்கிறது மாடல் வெர்ப், அதோட ஹாவ் சேரும் போது இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாடல் வெர்ப் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. தமிழ்ல இதோட அர்த்தத்தை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. குட் ஹாவ் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும், அதை நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், அது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நேத்து வந்திருக்கலாம். நேத்து அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, பட் நம்ம சொல்லுவோம் நீங்க நேத்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், பட் அவங்க ஹெல்ப் பண்ணல, நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் பாத்தீங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம குட் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட், சிங்குலர், ப்ளூரல் எது வந்தாலும் என்ன பண்ணணும்? ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் குட் ஹாவ், அதுக்கப்புறம் வேர்ப் வரும். பட் இந்த வேர்ப் எந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹாவுக்கு அப்புறமா வரக்கூடிய வேர்ப் எப்பவுமே நமக்கு தேர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கா? சப்ஜெக்ட் பிளஸ் குட் ஹாவ் பிளஸ் வேர்ப், தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், தட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க வந்திருக்கலாம். ஓகே, நீங்க வந்திருக்கலாம் ரொம்ப சின்ன ஒரு சென்டென்ஸ். இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது எப்படி சொல்லலாம்? நீங்கள் அப்படின்னு இருக்கு, அதான் இங்க சப்ஜெக்ட், வர்றதுதான் இங்க வேர்ப். ஓகே, சோ நீங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. குட் ஹாவ், வேர்ப் என்னது? வர்றது, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். கம்மோட தேர்ட் ஃபார்ம் என்ன? கம், கேம், கம். தேர்ட் ஃபார்மும் கம் தான். நிறைய பேர் கேம் அப்படின்னு நம்ம போடுவோம், அது தப்பு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்மோட தேர்ட் ஃபார்ம் கம் தான். ஓகே, யூ குட் ஹாவ் கம், நீங்க வந்திருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் அங்கே போயிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பார்ட்டி சம்திங் ஏதோ ஒரு இன்வைட் பண்ணியிருக்காங்க, பட் அவன் அங்கே போகல. நீங்க சொல்றீங்க அவன் அங்க போயிருக்கலாம். ஓகே, இது எல்லாமே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம், பட் அதை நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், ரைட்? ஓகே, அவன் அங்கே போயிருக்கலாம். நீங்க தான் ஆன்சர் பண்ணணும், கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவன் அங்கே போயிருக்கலாம் எப்படி சொல்லுவீங்க? இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? he could have, போறதா இங்க verb, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? go. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? go, went, gone. ஓகே, he could have gone, அவன் போயிருக்கலாம். அங்கே, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? there. அவ்வளவுதான், சேர்த்து ரீட் பண்ணுங்க. he could have gone there, அவன் அங்கே போயிருக்கலாம். இந்த could have அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சுருக்கமா எப்படி வாசிக்கலாம், அதோட கண்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா could have. could have. ஓகே, say after me, சொல்லுங்க பார்க்கலாம். could have. ஓகே, இப்ப கண்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணி வாசிக்கலாம். he could have gone there. ஸோ இங்கிலீஷ் நம்ம ரொம்ப ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு இந்த மாதிரி கண்ட்ராக்ஷன்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஆர் யூ ரெடி? நான் உனக்கு உதவி இருக்கலாம். நல்லா கவனிங்க, நான் உனக்கு உதவி இருக்கலாம், பட் நான் ஹெல்ப் பண்ணல. பட் நான் இப்ப சொல்றேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ரைட்? இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆன்சர் பண்ணணும், யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. Don't be quiet here.
எப்படி வரும்? சப்ஜெக்ட் யாரிங்க? நான். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஐ குட் ஹாவ். உதவுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹெல்ப். ஓகே, அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? ஹெல்ப், ஹெல்ப்ட், ஹெல்ப்ட். ஓகே, ஐ குட் ஹாவ் ஹெல்ப்ட். உனக்கு, யூ. அவ்வளவுதான். ஐ குட் ஹாவ் ஹெல்ப்ட் யூ. நான் உனக்கு உதவி இருக்கலாம். இப்போ குட் ஹாவ் அதை சுருக்கமா எப்படி சேர்த்து வாசிக்கலாம்? குட் ஹேவ். ஐ குட் ஹேவ் ஹெல்ப்ட் யூ. நான் உனக்கு உதவி இருக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவர்கள் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கலாம். அவங்க போட்டியில வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா அவங்க வந்து மேட்ச்ல வின் பண்ணல. பட் நீங்க சொல்றீங்க அவங்க போட்டியில வெற்றி பெற்றிருக்கலாம். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சப்ஜெக்ட் யாருங்க? அவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே குட் ஹாவ். verb என்னது? வெற்றி பெறுறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? win. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? win, own, own. அப்போ தேர்ட் ஃபார்ம் own தான் இல்லையா? so they could have won the match. போட்டியில் வெற்றி பெற்றிருக்கலாம். சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். they could have won the match. கன்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணி வாசிங்க. they could have won the match. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நீ என்னை சற்று முன் அழைத்திருக்கலாம். நீ என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. நீ அப்படிங்கறதா இங்க சப்ஜெக்ட். so you could have. verb என்னது? அழைக்கிறது. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? call. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? call, called, called. you could have called என்னை, நீ, earlier. earlierனா சற்று முன், சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம். சேர்த்து வாசிங்க. you could have called me earlier. கன்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணி you could have called me earlier. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவள் உண்மையை சொல்லி இருக்கலாம். அவள் உண்மையை சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? இல்ல இப்படி கூட வச்சுக்கோங்களேன். அவள் என்னிடம் உண்மையை சொல்லி இருக்கலாம். அவள் என்னிடம் உண்மையை சொல்லி இருக்கலாம். இது எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் யாருங்க? அவள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. could have. சொல்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? tell. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? told. she could have told me. என்னிடம் உண்மையை, the truth. சேர்த்து சொல்லுங்க. she could have told me the truth. அவள் என்னிடம் உண்மையை சொல்லி இருக்கலாம். கன்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணி வாசிக்கலாமா? she could have told me the truth. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவன் அதை நேற்று முடித்திருக்கலாம். அவன் அதை நேற்று ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு ஒர்க். அவன் அதை நேற்று ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம், முடித்திருக்கலாம். அதை எப்படி சொல்லுவீங்க? he could have finished. finishனா முடிக்கிறது. அதோட தேர்ட் ஃபார்ம் finished. he could have finished. அதை அப்படின்னா it யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க that யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இங்க it யூஸ் பண்ணிக்கலாம். it நேற்று, yesterday. அவ்வளவுதான். அவன் அதை நேற்று முடித்திருக்கலாம். he could have finished it yesterday. கன்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணி வாசிங்க. he could have finished it yesterday. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். அவர்கள் ரயிலை தவறி இருக்கலாம், தவற விட்டு இருக்கலாம். ஓகே, மிஸ் பண்ணிருக்கலாம். அவங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிருக்கலாம். அதை எப்படி சொல்லுவீங்க? தே அப்படிங்கறதா இங்க சப்ஜெக்ட். அவர்கள்னா தே. தே குட் ஹாவ். தவற விடுறதுக்கு என்னது? மிஸ். அதோட தேர்ட் ஃபார்ம் மிஸ்ட். தே குட் ஹாவ் மிஸ்ட் த ட்ரெயின். கன்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணி வாசிங்க. தே குட் ஹாவ் மிஸ்ட் த ட்ரெயின். அவங்க ட்ரெயினை மிஸ் பண்ணிருக்கலாம். ஈஸியா இருக்கா? சோ குட் ஹாவ் நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நாங்கள் அவனை நேற்று சந்தித்திருக்கலாம். நாங்க அவனை நேற்று மீட் பண்ணிருக்கலாம். அது எப்படி சொல்லலாம்? நாங்கள் அவனை நேற்று சந்தித்திருக்கலாம். நாங்கள் அப்படிங்கறதா இங்க சப்ஜெக்ட். சோ we could have. சந்திக்கிறதா verb. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மீட். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன?
meet, met, met. met தான் third form. Okay. So we could have met அவனை, him, நேற்று, yesterday. அவ்வளவுதான். சேர்த்து சொல்லுங்க. We could have met him yesterday. Contraction apply பண்ணி வாசிங்க. We could have met him yesterday. Next example. நீ இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம். நீ இந்த ப்ராப்ளமை தவிர்த்திருக்கலாம், அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதை எப்படி சொல்லலாம்? You could have avoided. Avoidனா தவிர்க்கிறது, அதோட third form avoided. You could have avoided this problem. நீ இந்த பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம். ஓகே, ஸோ கண்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணி வாசிச்சு எப்படி வாசிக்கலாம்? You could have avoided this problem. Next example. அவன் இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் ஒருத்தன், அவன் இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா செஞ்சிருக்கலாம். அதை எப்படி சொல்லலாம்? He could have. செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல do, அதோட third form என்ன? Do, did, done. He could have done better. Okay, he could have done better. Next example. அவள் நிகழ்ச்சியில் பாடி இருக்கலாம். அவள் இந்த ஈவெண்ட் ஏதோ நடக்குது, அந்த ஈவெண்ட்ல பாடி இருக்கலாம். அதை எப்படி சொல்லுவீங்க? அவள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. she could have. பாடுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? sing, அதோட third form என்ன? sing, sang, sung. Okay, sung is the third form of sing. She could have sung at the event. Okay, event அப்படின்னா நிகழ்ச்சி. கண்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணி வாசி எப்படி வாசிப்பீங்க? She could have sung at the event. கடைசியா நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள். நான் இந்த புத்தகத்தை வாங்கி இருக்கலாம். ஏதோ ஒரு புக் வாங்கணும்னு போறேன், பட் வாங்கல, பட் அந்த புக் நான் வாங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அதை எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் என்ன இங்க? I could have. வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy, அதோட third form bought. I could have bought இந்த புத்தகம், this book. அவ்வளவுதான். I could have bought this book அல்லது I could have bought this book. நீங்களும் சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. வெரி குட். ஓகே, எப்படி இருந்தது? இந்த could have பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ could have அப்படிங்கிறது என்னது? பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை நம்ம பண்ணியிருக்க மாட்டோம், அதை பத்தி சொல்றது, நான் அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம could have அதோட கண்ட்ராக்ஷன் என்ன? could have. ஓகே, வெரி குட். இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம இப்ப கமெண்ட்ல சொல்லணும். உங்களுக்கு 20 seconds டைம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். சூப்பர். ஓகே, நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இப்போ ஸ்கிரீன்ல ஆன்சர் டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர் மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, அது மட்டும் இல்லாம உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஃபீட்பேக்கையும் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது எனக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.